Hi everyone, welcome back to another video. இன்னைக்கு சக்கரை பொங்கல் and வெண்பொங்கல் ரெசிபி ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரிசி and பருப்பு ரெண்டுத்தையுமே நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த கிளாஸால half glass பருப்பு எடுத்துர்க்கேன். 1 glass நான் பச்சை அரிசி எடுத்துர்க்கேன். இப்போ இத நம்ம குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 to 3 times நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த கிளாஸால இப்போ நான் வாட்டர் மெஷர் பண்ணி நான் ஆட் பண்ணிக்க போறேன். 1 glass க்கு 3 glass அப்படிங்கற மெஷர்மென்ட்ல இப்போ நான் 4.5 glass of water நான் இப்போ எடுத்துர்க்கேன். அதாவது 1 glass அரிசிக்கு 3 glass water and half glass க்கு 1.5 glass water அப்படினு 4.5 glass எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணி mix பண்ணிக்கிறேன். இப்போ இத நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு குக்கர்ல வச்சு நம்ம ஒரு 4 to 5 விசில்ஸ்க்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட குக்கரை டிபெண்ட் பண்ணி எத்தனை விசில்ஸ்ல அது குக் ஆகும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சோ அந்த மாதிரி நீங்க விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்ல குழைவா வெந்திடுச்சு. இதுல நம்ம salt ஆட் பண்ணல. நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காகனா இத நான் half-ஆ செப்பரேட் பண்ணி எடுத்து அதிலே சக்கரை பொங்கல் and வெண்பொங்கல் ரெண்டுமே செய்ய போறேன். இப்போ சக்கரை பொங்கல் செய்யிறதுக்கு வெல்லம் பாகு நம்ம காய்ச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல நான் 1 glass வெல்லம் ஆட் பண்ணிருக்கேன். half glass வாட்டர் ஆட் பண்ணி இப்போ இத நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமா வேணும்னா வெல்லம் நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதுல கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும். சோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெல்லப்பாக நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து அகைன் இது சேம் பாத்திரத்துல இப்போ நான் இத ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெல்லப்பாகுல ஒரு 1.5 கரண்டி நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த பொங்கல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாகு நல்லா இதல அப்சர்வ் ஆகி குக் ஆகி நல்ல குழைவா வரும். இது நீங்க நல்லா mix பண்ணிட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம சக்கரை பொங்கல் தாளிச்சிடலாம். ஒரு panல கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நீங்க கொஞ்சம் தாராளமாவே ஆட் பண்ணிக்கோங்க. கீ மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த முந்திரி கொஞ்சம் லைட்டா இது வறுபட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இதுல நான் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் நம்ம துருவல் ஆட் பண்ணனும் அவசியம் இல்ல. சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட தேங்காய் துருவலா இருந்ததால தான் இப்போ நான் இதல துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். and காஞ்ச திராட்சை கொஞ்சமா ஆட் பண்ணி இப்போ இது நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 5-6 ஏலக்காய் நான் நல்லா தட்டி சக்கரை பொங்கலை ஆட் பண்ணிக்கிட்டேன். and இப்போ இந்த தாளிப்பையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெண்பொங்கல் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பொங்கல் வேக வைக்கிறப்ப salt ஆட் பண்ணல இல்லையா? சோ அதனால இந்த பொங்கலுக்கு தேவையான salt and கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இத நம்ம mix பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் இது சூப்பரா mix ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வெண்பொங்கல் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டில கொஞ்சமா நெய் and கொஞ்சமா நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதல சீரகம், மிளகு, கொஞ்சமா முந்திரி and கறிவேப்பிலை நெக்ஸ்ட் கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி இப்போ இத நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெண்பொங்கல் ஆட் பண்ணி mix பண்ணிக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள் and ஈஸியா at the same time ரொம்ப குயிக்கா சக்கரை பொங்கல் and வெண்பொங்கல் ரெண்டு ரெசிபியுமே ரெடி பண்ணியாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். I wish you a very very happy பொங்கல். And that's all for today's video. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண இந்த ரெண்டு ரெசிபீஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and don't forget to press the bell button. Thanks for watching.